குடகுமலை இந்தியாவோட ஸ்காட்லாந்துன்னு சொல்லப்படுற இந்த இடத்த கூர்க் அப்படின்னு சொன்னோம்னா தான் ஈஸியா நம்மளுக்கு தெரியும். அமைதியான மலை கிராமங்கள், சிலிர்க்க வைக்கக்கூடிய பள்ளத்தாக்கு, சூப்பரான சூரிய உதயம், அருவி, ஆறு, யானைகள் முகாம், தங்க கோயில்னு இது கூடவே காவேரி உருவாகக்கூடிய இடமான தலகாவேரின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் கண்டிப்பா போய் பார்க்க வேண்டிய ஒரு சூப்பரான மலை சுற்றுலா தலம் தான் இந்த கூர்க். வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூர்க்கில் தான் நம்ம இருக்கோம். அதாவது குடகுமலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கூர்க்கில் தான் இருக்கோம். இது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான மலை சுற்றுலாத்தலம். கூர்க்குக்கு எப்படி வரலாம், எங்கே தங்கலாம், இங்கே நம்ம போய் சுற்றி பார்க்குறதுக்கு என்ன மாதிரியான சுற்றுலா இடங்கள்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி எல்லாமே டீட்டெயிலாக ரொம்பவே தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் கூர்க் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கர்நாடகாவில் கூர்க் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அழகான மலை சுற்றுலா தலம் தான் இது. தமிழ்நாட்டில் இருந்து மைசூர் போயிட்டு அங்கேருந்து மடிகேரி போகிற மாதிரி இருக்கும். சென்னை டு மைசூருக்கு டைரக்ட் ட்ரெயின் இருக்குது. ட்ரெயினில் நம்ம மைசூர் போயிட்டு மைசூர்லேருந்து கார்லேயோ இல்லை பஸ்லேயோ பார்த்தீங்கன்னா டைரெக்டாக மடிகேரி நம்ம போயிடலாம். மைசூர்லேருந்து ஒரு 118 கிலோமீட்டர் வரும். 3 மணி நேரம் நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் போகிற வழியில் பல சூப்பரான சுற்றுலா தலங்கள் எல்லாமே இருக்குது. அது எல்லாமே நம்ம சுற்றி பார்த்துக்கிட்டே நம்ம போகலாம். சப்போஸ் நம்ம பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடங்கள்லாம் சுற்றி பார்க்க முடியாது, மிஸ் பண்ணிவிடுவோம். காரில் போனோம் அப்படின்னா தாராளமாக சுற்றி பார்த்துட்டு போக முடியும். மைசூர் ரயில்வே ஸ்டேஷன் போய் இறங்கினதுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டிராவல் லிங்க் ஹாலிடேஸ் மூலமா நம்மள பிக்கப் பண்றதுக்கு கார் ரெடியா இருந்தது. ஸோ அதில் தான் நம்ம டிராவல் பண்ணி போனோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம போனது எதுனா தங்க கோயில்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான புத்தர் கோயிலுக்கு தான். இந்த கூர்க் மாவட்டத்தில் குஷால் நகருக்கு பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் இந்த புத்த கோயிலுக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய திபெத்திய காலனி அப்படின்னு சொன்னோம்னா இதை தான் சொல்லுவாங்க. இந்த மடாலயத்துக்கு உள்ளே நம்ம போகும்போது புத்த மதத்தோட அந்த சின்னங்களை வெளிப்படுத்துகிற விதமாக ஒரு சக்கரத்தோட பார்த்தீங்கன்னா 4 மாடி அடுக்கில் ஒரு கோயில் பார்ப்போம். அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு கோயில் இருக்கும். அந்த இடத்துல நம்ம செருப்பை வெளியே விட்டுட்டு அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா 3 புத்த சிலைகள் இருக்கும். நடுவில் இருக்கிறது தான் புத்தர். இன்னும் 2 பார்த்தீங்கன்னா அந்த புத்த மதத்தை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்தவங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த இடத்துல நம்மளே பிரார்த்தனை பண்ணிக்கலாம், உட்காந்து தியானமும் பண்ணலாம். ஒரு சூப்பரான இடம் தான் இது. உள்ளே பார்த்தீங்கன்னா அங்கங்கே சின்ன சின்ன புத்தாலயங்களும் இருக்குது. அது எல்லாத்துலேயும் போய் நம்ம வணங்கிட்டு அங்கேருந்து அப்படியே வெளியே வரலாம். இங்க இருக்கிற அந்த ஆலயத்துக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த திபெத்திய புராண கதைகளை ஓவியமாக செதுக்கி வச்சிருப்பாங்க. பார்க்கறதுக்கே வண்ணமயமாக இருக்கும். அதையும் பார்க்கலாம். அதே மாதிரி நிறைய புத்த துறவிகளை நீங்கள் அந்த இடத்துல பார்க்க முடியும். சின்ன வயசுல இருந்தே புத்த துறவிகளாக இருக்கிறவங்களையும் பார்க்கலாம். நிறைய புத்த துறவிகளோட சேர்ந்து நம்ம ஃபோட்டோஸும் எடுத்துக்க முடியும். இந்த இடத்த நம்ம பார்த்துட்டு அடுத்ததான் நம்ம போனது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிசர்கதம பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா. அதாவது இதை மூங்கில் பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கடைகள் இருக்கும். இங்கே ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இந்த பொம்மைகளாக இருக்கட்டும், ஃபுட் கோர்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையவே இருக்கும். அது எல்லாமே பார்க்கலாம். அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா 80 ரூபாய் ஒருத்தருக்கு என்ட்ரி டிக்கெட்டு. அதை கொடுத்து எடுத்துகிட்டு அப்படியே வந்தோம் அப்படின்னா, அதாவது நடுவில் பார்த்தீங்கன்னா காவேரி ஆறு போயிட்டுருக்கோம். அந்த ஆற்றை கிராஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ஹேங்கிங் பிரிட்ஜு இருக்கும். அந்த பிரிட்ஜு மேலே தான் நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். மேலே நம்ம நடந்து போய்கிட்டே கீழே போகிற அந்த காவேரி ஆற்றை பார்த்து ரசிக்கலாம். இந்த காவேரி ஆற்று ஓரத்தில் மூங்கில் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம அந்த ஹேங்கிங் பிரிட்ஜை கிராஸ் பண்ணி உள்ளே போனாலே ஃபுல்லாக நம்ம கண்ணுக்கு எட்டின தூரம் வரையிலும் மூங்கில் காடுகளாகவே நம்மளுக்கு தென்படும். இந்த மூங்கில் காட்டுக்கு நடுவில் அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ், இந்த அட்வென்ச்சர் கேம்ஸ், இந்த ட்ரைபல் மக்களோட நடனம், அவங்க வாழ்வியல் முறை, இதையெல்லாமே வெளிப்படுத்துகிற விதமாக அங்கங்கே சிலைகளை வச்சுருப்பாங்க. அதை எல்லாமே பார்க்கலாம். அதே மாதிரி மான் கூட்டத்தை ஒரு இடத்துல பார்க்கலாம். அதாவது ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் மான் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலோட அந்த இடத்துல ஒரு மான் பண்ணையே இருக்கும். இந்த இடத்துலையும் குழந்தைங்களோட சேர்ந்து நம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணி பார்க்க முடியும். அடுத்ததான் நம்ம போனது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவிரி ஆத்தங்கரையில் பார்த்தீங்கன்னா மரத்துக்கு அடியில் இந்த பாறைங்க மேலே நின்று அந்த ஆற்றை பார்த்து ரசிக்கிற மாதிரியும் அந்த ஆற்றுல நம்ம நனைகிற மாதிரியும் சூப்பரான ஒரு இடம் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1/2 hour நீங்கள் வெளியவே வர மாட்டீங்க. ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கிட்டு இங்கே சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல போகிறதுக்கே மனசு வராதுன்னா பார்த்துங்க. அந்தளவுக்கு ஒரு நேச்சுரலான ஒரு இடத்துல நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம்.
இந்த இடத்த நம்ம பார்த்துட்டு அடுத்ததாக வந்து நம்ம யானைகள் முகாம் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காவிரி ஆற்றை கிராஸ் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் வந்து இருக்கும். இந்த இடத்த வந்து நீங்கள் நின்று அந்த ஹேங்கிங் பிரிட்ஜில் போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நீங்கள் அந்த எலிஃபென்ட் கேம்ப் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிடலாம். இந்த இடத்த துபேரா எலிஃபென்ட் கேம்ப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது காவிரி ஆத்தங்கரையிலே இருக்கக்கூடிய யானைகள் முகாம் தான் இது. கர்நாடகா வனத்துறையோட பராமரிப்பில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் வந்து இருக்குது. நிறைய பேர் இந்த இடத்துக்கு டூர் வராங்கன்னா பார்த்துங்க. கண்டிப்பாக நம்ம ஊருக்கு வரோம் அப்படின்னா இந்த இடத்த மிஸ் பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு இது ஒரு சூப்பரான இடம். இந்த இடத்துல யானைகள் முகாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆற்றுக்கு அந்த பக்கம் வந்து இருக்குது. அந்த இடத்துக்கு நம்ம போகிறதுக்கு போட்டில் தான் வந்து போக முடியும். இந்த போட்டில் நம்ம போகிறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ க்யூ நிற்குதுன்னு மட்டும் பாருங்கள். இந்த க்யூவில் நின்று நம்ம அப்படியே வந்தோம் அப்படின்னா என்ட்ரி டிக்கெட் எடுக்கிற இடம் இருக்கும். என்ட்ரி டிக்கெட்டை பொறுத்தவரையிலையும் ஒருத்தருக்கு 140 ரூபா வந்து வரும். கூடவே போட்டிங் போகிறதுக்கு 70 ரூபான்னு சொல்லிட்டு மொத்தம் 210 ரூபா வந்து ஹாலிடேஸ் டைமில் வாங்குவாங்க. இந்த என்ட்ரி எடுத்துகிட்டு அப்படியே வந்தோம் அப்படின்னா இப்போ பார்க்குறீங்களே இந்த மாதிரி ஸ்பீட் போட்டில் தான் வந்து கொஞ்சம் பேரையாக வந்து அந்த பக்கம் அனுப்புவாங்க. அதாவது இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு இந்த ஸ்பீட் போட்டில் அனுப்புவாங்கன்னா பார்த்துக்குங்க. இதில் நம்ம போயிட்டு அங்கே போனோம்னா ஏகப்பட்ட யானைகளை வந்து நம்ம அங்கே பார்க்கலாம். அதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா யானைகளுக்கு சாப்பாடு ஊட்டுறது, யானையை குளிப்பாட்டுறதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. யானையோடு சேர்ந்து நம்மளும் யானையை குளிப்பாட்டணும் அப்படின்னா அதுக்கு 500 ரூபாய் என்ட்ரி டிக்கெட் வந்து வாங்குறாங்க. அதே மாதிரி இந்த ஆற்றுல வந்து பார்த்திங்கன்னா ரிவர் ராஃப்டிங் எக்கச்சக்கமாக இருக்கும். நீங்களே பார்க்குறீங்களா எவ்வளோ ரிவர் ராஃப்டிங் பண்ணுறதுக்கான அந்த போட் எல்லாமே வந்து இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ரிவர் ராஃப்டிங் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு 300 ரூபாய் என்ட்ரி டிக்கெட் வாங்குவாங்க. அதை கொடுத்துட்டு இந்த ஆற்றுல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிவர் ராஃப்டிங் போகலாம். ரிவர் ராஃப்டிங்கில் போகும்போது அந்த எலிஃபென்ட் கேம்ப் இருக்கக்கூடிய இடத்துல இறக்கிலாம் விட மாட்டாங்க. அந்த இடத்துக்கு கிட்ட போய் சுற்றி காமிச்சு அப்படியே கூட்டுட்டு வந்துடுவாங்க. நீங்கள் கூர்க்கு சுற்றுலா வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலம் அப்படின்னா இந்த எலிஃபென்ட் கேம்பை வந்து நம்ம சொல்லலாம். இதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நம்ம ரிட்டர்ன் வர வழியில் ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேம் வந்து இருக்குது. அந்த டேமுக்கு வந்து நம்மளை டிரைவர் கூட்டிகிட்டு போயிருந்தார். ஒரு சூப்பரான டேம். கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வரவங்க அந்த டேம் போய் பார்க்குறாங்க. நிறைய பேர் அங்கே டூர் வந்திருந்தாங்கன்னா பார்த்துங்க. நம்ம ஒரு 1/2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற டேம் தான் அது. இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அப்படியே உளுந்துகிட்டே இருக்கும். நாங்கள் போன டைமில் தண்ணி கம்மியாக இருந்ததுனால அது அந்த ஆக்டிவிட்டீஸ் நடக்கலை. இந்த யானைகள் முகாமை நம்ம பார்த்துட்டு அப்படியே நேராக மடிகேரி வந்து வந்துட்டோம். கூர்க்கில் இருக்கக்கூடிய முக்கியமான மலை சார்ந்த ஒரு சிட்டி அப்படின்னே சொல்லலாம். இந்த மடிகேரியை சுற்றி தான் மேக்சிமம் வந்து இந்த கூர்க்கில் இருக்கக்கூடிய அந்த சுற்றுலா இடங்கள் எல்லாமே வந்து இருக்குன்னா பார்த்துக்குங்க. மடிகேரி டவுன்லேயே இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் தான் வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த ரூமை பொறுத்தவரையிலையும் ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக ஃபேமிலியோடு வந்தோம் அப்படின்னா நம்ம தங்கறதுக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே இருந்தது. நம்மளுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே அந்த ரூமில் வந்து வச்சுருந்தாங்க. கூடவே ஒரு பால்கனி வந்து இருந்தது. அந்த பால்கனியை பொறுத்தவரையிலையும் ரொம்ப காம்பேக்டாக தான் இருந்தது. கொஞ்ச நேரம் நம்ம உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாத்ரூமே சொல்லவே வேணாம், க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நைட்டு வந்து இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். மடிகேரி டவுனுக்கு போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டில் கிளம்பி போகும்போது அந்த வைபே வந்து வேறு மாதிரி இருந்தது. ரொம்பவே சூப்பராக லைட் வெளிச்சத்தில் ஒரு மாதிரி நல்லா இருந்தது. இந்த குளிருக்கும் நைட் டிரைவுக்கும் ரொம்பவே நல்லா இருந்தது. மடிகேரியை பொறுத்தவரையிலையும் அங்கே இருக்கக்கூடிய அந்த லோக்கல் ஃபுட்டை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு விஷயம், மடிகேரியில் பன்னிகறி ரொம்பவே ஃபேமஸ். இந்த ஹோட்டலில் நம்ம தூங்கி எழுந்து காலையில் 6 மணிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மடிகேரியிலேயே இருக்கக்கூடிய ராஜா சீட் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இது வந்து ஒரு பார்க்கு தான். உள்ளே போகிறதுக்கு 20 ரூபாய் என்ட்ரி டிக்கெட். நம்ம காலையிலே சீக்கிரம் வந்துட்டதுனால என்ட்ரி டிக்கெட் எடுக்கல, நேராக உள்ளே போயிட்டோம். நம்ம பார்க்குள்ளே வந்துட்டு அப்படியே படியிறங்கி லெஃப்ட் சைடு போனோம் அப்படின்னா ஒரு வியூ பாயிண்ட் வந்து இருக்கும். அதாவது சன்ரைஸை நீங்கள் பார்த்து ரசிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற ஒரு பெஸ்ட் பிளேஸ்னே சொல்லுவேன். ஏன்னா எங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை வச்சு நான் சொல்கிறேன். இந்த இடத்துல நாங்கள் போகும்போது அப்போ தான் சூரியன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர ஆரம்பித்தது. இங்கேருந்து பார்க்குறதுக்கு அந்த சூரியன் வெளியே வர்றது அவ்வளோ சூப்பராக இருந்தது. ரொம்பவே ரிலாக்ஸாக இருந்ததுன்னா பார்த்துங்க. கண்டிப்பாக இந்த மாதிரியான சூரிய உதயத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் காலையிலே வந்தால் தான் இப்படிப்பட்ட சீனரிஸ் எல்லாமே வந்து உங்களால் பார்க்க முடியும். இந்த ராஜா சீட்டை பொறுத்தவரையிலையும் குடகு மன்னர்களோட முக்கியமான ஒரு ஸ்பாட்டுன்னே சொல்லலாம். அவங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற இடமா இது வந்து இருந்தது. அதனால தான் ராஜா சீட் அப்படின்னு சொல்லிட்டு பேரும் வந்தது.
இந்த இடத்துல ஒரு சூப்பரான பூங்கா வந்து இருக்குது. இந்த பூங்காக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்க சின்ன பசங்க வந்தாங்க அப்படின்னா அவங்கள குதூகலப்படுத்துறதுக்கு ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் வந்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ இங்கேருந்து அந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தாக்கை பார்த்து ரசிக்கிற மாதிரி தான் இந்த இடம் வந்து இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் காலையில் சூரிய உதயத்தையும் ஈவினிங் வந்து சூரியன் அந்த மறையிற காட்சியை பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு நீங்கள் வரலாம். இந்த இடத்துல காந்தி நினைவு மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மண்டபமும் இருக்குது. அதையும் வந்து நம்ம பார்க்கலாம். குழந்தைங்களை குதூகலப்படுத்துறதுக்கு இந்த இடத்துல பொம்மையிலேயே செஞ்ச அனிமல்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்க்க முடியும். இந்த ராஜா சீட்டை நம்ம பார்த்துட்டு அப்படியே நேராக வந்து பார்த்தீங்கன்னா அபே ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்து கிளம்பிட்டோம். இந்த பார்க்குக்குள்ளே போகிறதுக்கு 10 ரூபாய் என்ட்ரி டிக்கெட் வந்து வாங்குவாங்க. 10 ரூபா கொடுத்து என்ட்ரி எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே நடந்து போனோம் அப்படின்னா காபி எஸ்டேட்டுக்கு நடுவில் நம்ம நடந்து போகிற மாதிரி பக்காவாக படியெல்லாம் செட் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் ஒரு 1 கிலோமீட்டர் இறங்கி போனோம் அப்படின்னா இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அந்த சத்தமும் அந்த வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து தண்ணி விழுற அந்த காட்சியுமே தூரத்துலேருந்து பார்க்கும்போதே நல்லாயிருக்கும். இந்த வாட்டர் ஃபால்ஸை பொறுத்தவரையும் நம்ம இறங்கி குளிக்க முடியாது. தூரத்தில் நின்று பார்த்து ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒரு 70 அடி உயரத்தில் பாறை மேலே விழுந்து அந்த தண்ணி கீழே போகும். கூர்க்கு சுற்றுலா வரவங்க இந்த இடத்துக்கு வராமல் போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு நாங்கள் போயிருந்தப்பவும் க்ரௌடு வந்தது. ஸோ இந்த இடத்துலையும் நம்ம கொஞ்சம் நேரம் நின்று டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நேராக ரூமுக்கு போயிட்டோம். ஸோ ரூமில் வந்து நம்மளுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரியாக இருந்தது. அதை வந்து நம்ம சாப்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டை பொறுத்தவரையிலும் இட்லி, லெமன் ரைஸு, உப்மா, வீட்டுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வெரைட்டி வந்து வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு எது தேவையோ அதை போட்டு சூப்பராக உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் அடுத்த இடத்த சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இந்த கூர்க்கு வரவங்க முக்கியமாக போய் பார்க்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா நம்ம காவேரி ஆறு உருவாகக்கூடிய அந்த தலகாவேரியை போய் பார்ப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலோட சேர்ந்து ஒரு ஆறு உருவாகி வெளியே வர்ற மாதிரியான ஒரு இடம் தான். இந்த இடத்துல நீங்கள் அந்த தலகாவேரி ஆறு உருவாகிறத, அதாவது தண்ணி வெளியே வரதை நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே நீங்கள் வந்து ரிட்டர்ன் வரலாம். இந்த மடிகேரியை பொறுத்தவரையும் இன்னும் ஒரு சில சுற்றுலா இடங்கள் வந்து இருக்குது. நாங்கள் இவ்வளோ தான் பார்த்தோம். இங்கேருந்து அப்படியே கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நம்ம மடிகேரி வரோம் அப்படின்னா முக்கியமாக காப்பி தோட்டத்தை வந்து அங்கங்கே பார்ப்பீங்க. அதேமாதிரி காப்பி கோட்டையெல்லாம் காய வச்சு அதை ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். கூடவே காப்பி பவுட்ரு, அந்த ஸ்பைசி பொருட்கள் எல்லாத்தையும் வந்து அங்கே விற்பனை பண்ணுவாங்க. நிறைய கடைகள் இருக்குன்னா பார்த்துங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த கூர்க் சுற்றுலாவை பொறுத்தவரையிலும் நம்ம ட்ராவலிங் ஹாலிடேஸ் மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணி வந்திருந்தோம். ஸோ அவங்க தான் நம்மளுக்கு சுற்றி பார்க்குறதுக்கு காரு, ஹோட்டல்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக புக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த ட்ராவலிங் ஹாலிடேஸை பொறுத்தவரையிலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான சுற்றுலா இடங்களான அந்தமான், சிம்லா, மணாலி, காஷ்மீர் இந்த மாதிரி நிறைய இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சுற்றி காமிக்கிறாங்க. அதே மாதிரி வெளிநாடு சுற்றுலா நீங்கள் எந்த கண்ட்ரி போகிறதுனாலும் சரி இவங்க கிட்ட நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம். ட்ராவலிங் ஹாலிடேஸோட கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்குது. நீங்கள் இந்தியாவிலையாக இருக்கட்டும், வெளிநாடாக இருக்கட்டும், எந்த ஊருக்கு சுற்றுலா போகிறதுனாலும் சரி இவங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக் பண்ணி ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வர முடியும். இந்த கூர்க் சுற்றுலாவை பொறுத்தவரையும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் வில்லேஜ் டேட்டாபேஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலையும் ஃபேஸ்புக் பேஜையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது, அதையும் வந்து ஃபாலோ பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.